வெல்கம் பேக் டு யாஷிகா vlog. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, மாசம் மாசம் வர்ற பௌர்ணமி பூஜை எப்படி செய்யறதுன்றத பத்தி தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லைங்க, அதை பத்தியும் நான் எப்படி பண்ணிட்டு இருக்கேன். இந்த 6 மாசமா நானும் பண்ணிட்டு வரேங்க. இந்த மாசத்தோட சேர்த்து 6 மாசம் கண்டினியூ பண்ணிட்டு வரேன். அது மட்டும் இல்லாம நான் தீபாவளி அன்னைக்கு குபேர பூஜை செய்வோம் இல்லையா, அதனுடைய வீடியோ போடுறதுக்கு இதுதான் கரெக்டான நேரம் அப்படின்னு நினைச்சு இந்த வீடியோ ரொம்ப நாளா எடுத்து வச்சிருந்தேங்க. அது போடுற நேரமும் வந்துருச்சு இப்பதான். அது குபேர பூஜை எப்படி செய்யறதுன்றத பத்தியும் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. கண்டிப்பா மறக்காம பாருங்க. கண்டினியூ ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது, கம்பல்சரி பாருங்க, எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? எந்த ஒரு பூஜைக்கும் ரொம்பவே சுத்தமா இருக்கணும், சுத்தமா அந்த இடத்த எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த பூஜையும் ரொம்பவே முக்கியமான பூஜைங்க. வீட்டு வாழ்க்கைக்கு ரொம்பவே தேவையான வளத்தை கொடுக்கக்கூடிய, நிம்மதியை கொடுக்கக்கூடிய பூஜையில் இதுவும் ஒண்ணுங்க. அப்படிப்பட்ட ஒரு பௌர்ணமி பூஜை மகாலட்சுமிக்கும் சத்யநாராயண பூஜையும் செய்யலாம். இதுல அம்மனுக்கும் வழிபடலாம். இந்த மாதிரி சக்தி வாய்ந்த பூஜைகள் செய்யும் போது நம்ம கண்டிப்பா வீட்டையும் சுத்தப்படுத்தணும். இதே மாதிரி பூஜை சாமான் இதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு வழிபாடு செய்யறதுன்னும் போது ரொம்பவே நல்ல விஷயங்க. இப்போ நம்ம இதைதான் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். மாசம் மாசம் நம்ம வர ஒரே ஒரு நாள் தான் இதை பண்ண போறோம் இல்லையா, இந்த பூஜைய. அதனால கண்டிப்பா இந்த மாதிரி செய்யறது ரொம்பவே நல்லது. இந்த பௌர்ணமி பூஜை நான் 6வது மாசமா பண்ணிட்டு வரேங்க. தொடர்ச்சியா நான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நம்ம சேனலை பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் எந்த அளவுக்கு சிம்பிளா பண்ணலான்றதையும் நான் இந்த வீடியோல காட்டுறேன். அதே மாதிரி குபேர பூஜை செய்யறது எப்படின்றத பத்தியும் இதுல காட்டுறேன், நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அதனால இந்த பூஜையோட மகிமை என்ன, யாருக்கெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பத்தி முதல்ல பார்த்துடலாம். மே மாசத்துல வர்ற இந்த பௌர்ணமி எப்ப வருதுன்னா February 1 அன்னைக்கு தாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா தைப்பூசம் நாளன்று பௌர்ணமியும் கலந்து வர்றதால அந்த நாள் பௌர்ணமி பூஜை கண்டிப்பா செய்யணும். முருகருக்கு வழிபடுறவங்க காலையிலே அவங்க பூஜைய முடிச்சிருந்தாங்க. அது இல்லாம 6 மணிக்கு மேலதான் இந்த பௌர்ணமி பூஜை செய்யறது. 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ள இந்த பூஜை கண்டிப்பா செய்யலாம். பௌர்ணமி பூஜைன்றது எல்லாருமே வழிபட்டு செய்யலாங்க. அந்த அளவுக்கு நல்ல விதமான ஒரு பூஜை தான் இது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறதா குபேர பூஜை. அன்னைக்கு நான் தீபாவளி முந்தைய நாள் இதை செஞ்சுட்டு போவேன். தந்தேரஸ் வழிபாடு. ஏன்னா தீபாவளிக்கு நாங்க ஊருக்கு போறதால அங்க என்னால இது கண்டிப்பா செய்ய முடியாது. அதனால நான் தந்தேரஸ் பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க ஊருக்கு போய் நம்ம அங்க கௌரி பூஜை அதெல்லாமே செய்வோம். அதனால இந்த பூஜை இங்க கண்டிப்பா செய்வேன். இது நான் 2 வருஷமா இதோட 2 வருஷமா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த பௌர்ணமி பூஜை எப்ப செய்யலாம்னா மாலை நேரத்துல 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ள சந்திரன் வருது இல்லையா, உதிக்கும் நேரத்துல நம்ம வழிபடலாங்க, இந்த பூஜை செய்யலாம். யாராருக்கு செய்யணும்னு பாத்தீங்கன்னா அம்பாள், சிவன், சத்யநாராயணன் இவங்களுக்கு வழிபடலாம். நிறைய பேர் திருவண்ணாமலையில கிரிவலம் போவாங்க. நீங்க யாரெல்லாம் போறீங்கன்றத மறக்காம பாக்குறவங்க சொல்லுங்க. குபேர பூஜை செய்யும் போது இப்ப நான் போட்டிருக்கிற இந்த எண்ணிக்கையில நீங்களும் கண்டிப்பா இது தகடாவும் விற்கிறாங்க. இல்லைன்னா நீங்களே இந்த மாதிரியே போட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி வச்சு காயின்ஸ், நிறைய பேரு காயின்ஸ் இருக்கும், அந்த மாதிரி காயின்ஸ் வச்சு இந்த மாதிரி வழிபடலாம். எந்த ஒரு வழிபாடா இருந்தாலும் முதல் பூஜை விநாயகருக்கு தான். அப்புறம் பச்சை கற்பூரம் இந்த மாதிரி வாசனை திரவியங்கள், வாசனை பொருட்கள் அந்த மாதிரி நம்ம வச்சு மகாலட்சுமிக்கு வழிபடும் போது ரொம்பவே திருப்தியை கொடுப்போங்க. ஏன்னா மகாலட்சுமி சுத்தத்தையும் நல்ல நறுமணத்தையும் மட்டுமே விரும்புறவங்க. அதனால அவங்க பூஜையிலையும் சரி, எப்பவுமே நம்ம வீடும் சரி நல்ல நறுமணத்தோடும் சுத்தத்தோடும் வைத்துக் கொள்வது ரொம்பவே சிறப்பானது. அதனால நம்ம மேக்சிமம் நம்ம கிட்ட இருக்கிற
பட்டை, லவங்கம், ஏலக்காய், இந்த மாதிரி வாசனை பொருட்களான பச்சை கற்பூரம், உங்களுக்கு ஜவ்வாது, இந்த மாதிரி எத்தனை வகையான வாசனை பொருட்கள் இருக்கோ அது எல்லாமே வாங்கி வச்சு, காயின்ஸு, அப்புறம் பச்சை கலர் குங்குமம், இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து குபேர பூஜை அன்னைக்கு இதை வந்து செய்யலாங்க. இந்த மாதிரி பச்சை கலரு குங்குமம் வச்சு நம்ம அர்ச்சனை செய்யலாம். அதே மாதிரி காயின்ஸ் வச்சு அர்ச்சனை செய்யலாம் அன்னைக்கு. அது மட்டும் இல்லாம பூக்கள் வைத்தும் வந்து நம்ம அர்ச்சனை செய்யலாம். இந்த மாதிரி நம்ம வந்து செய்யும்போது அந்த பூஜைக்கு ஒரு தனி சக்தியே கிடைக்கும். நம்மளுக்கும் வந்து மன திருப்தியாகவும் நல்ல சூழலை வந்து நம்ம வீட்டுக்கும் நல்ல வளத்தையும் கண்டிப்பா கொடுக்குங்க. நம்பிக்கையோட ஒவ்வொரு பூஜையும் செய்யுங்க, நல்லதே நடக்கும் நினைச்சிட்டு எல்லா பூஜையும் செஞ்சு பாருங்க, கண்டிப்பா நல்லதே நடக்கும். அன்னைக்கு நான் எப்படி செய்வேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து விநாயகருக்கு பூக்களால் அர்ச்சனை செய்யணும். விநாயகருடைய போற்றுகள் சொல்லி பூக்களால் அர்ச்சனை செய்யணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காயின்ஸ் நிறைய வச்சுக்கணுங்க. அதாவது காயின்ஸும் பார்த்தீங்கன்னா 108 நம்பர்ஸ்ல அந்த காயின்ஸும் வச்சுக்கலாம். வச்சுட்டு 108 காயின்ஸ் இல்லைன்னாலும் 9 காயின்ஸ் அந்த மாதிரி ஒரே மாதிரி காயின்ஸா நம்ம வந்து சில்லறை காயின்ஸ் வந்து வச்சுக்கிட்டு நம்ம இதுல வந்து நாணயங்களை வச்சு வழிபாடு செய்யலாம். அதனுடைய சத்தமும் எழுப்பி நம்ம வந்து வழிபாடப்போ செய்யும்போது மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடிக்குமா அந்த மாதிரி செய்யறது. அதே மாதிரி நைவேத்தியம் பார்த்தீங்கன்னா நம்ம இனிப்பு வகைகள் எதுவா இருந்தாலும் நமக்கு தெரிந்தவை செஞ்சு சுவாமிக்கு வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி மகாலட்சுமிக்குரிய பொருட்களான வாசனை பொருட்கள் வச்சு இது எல்லாமே வச்சும் செய்யலாங்க. குங்குமத்தால நம்ம வந்து வழிபாடு செய்யலாம், போற்றிகள் சொல்லலாம் குங்குமத்துல வச்சு. இந்த மாதிரி சத்யநாராயண பூஜையும் வந்து நம்ம செய்யலாங்க. சத்யநாராயண பூஜை வந்து பெருமாளுடைய அவதாரத்துல அதுவும் ஒரு அவதாரம் இல்லையா, அதனால அந்த அவதாரம் எடுத்ததுனால அந்த வழிபாடு செய்யறதுன்னும் போது ரொம்பவே வந்து அதிகமான பலனை தரக்கூடியது இந்த சத்யநாராயண பூஜை. அதனால அந்த பூஜை செய்யறதும் இதே மாதிரி வழிபாடுகள் வந்து மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. நம்ம கிட்ட சத்யநாராயண அந்த சுவாமி படம் பூஜை இல்லை, அதனால நம்ம மகாலட்சுமி பூஜை தான் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோங்க. அந்த குங்கும அர்ச்சனை எப்படி செய்யறதுன்னா, வெத்தலை அது வச்சுட்டு சுவாமி படத்துக்கிட்ட குங்குமத்தால ஒவ்வொரு போற்றியும் சொல்லி சொல்லி நம்ம அந்த குங்குமத்தை அங்க வச்சிடலாம். அந்த குங்குமத்தை பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி காயின்ஸ் வச்சியும் முடிஞ்ச வரைக்கும் தாமரைப்பூ கிடைக்குதா பாருங்க. தாமரைப்பூ கிடைச்சதுன்னா அதையும் காயின்ஸும் வச்சு ஒவ்வொரு போற்றியும் சொல்லி நம்ம வந்து வழிபாடு செய்யலாங்க. எனக்கு வந்து தாமரைப்பூ கிடைக்கல, அதனால நான் வெறும் காயின்ஸ் வச்சு மட்டுமே வந்து இந்த போற்றிகள் சொல்லி அன்னைக்கு வழிபாடு செஞ்சிருந்தேன். குபேர பூஜை செய்யும் போது குபேரனுக்குரிய போற்றிகள் இருக்கும், பாடல்கள் இருக்கும். அது எல்லாமே வந்து நம்ம இப்போல்லாம் போன்லயே பார்த்து எல்லாமே பேசி நம்ம சொல்லிடுறோம். அந்த மாதிரி நம்மளும் வந்து குபேரருக்குரிய போற்றிகள் பாடல்கள் அந்த மாதிரி நம்ம சொல்லி அந்த வழிபாடு இதே மாதிரி தாங்க மேற்கொள்ளணும். நிறைய பேருக்கு இந்த பூஜை எல்லாம் செய்யறதுக்கு ரொம்பவே வந்து பயப்படுறாங்க, ரொம்பவே வந்து தயங்குறதால இந்த பூஜைகள் வந்து ஒரு சிலர் மட்டுமே செய்து வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வந்து செய்யக்கூடியதுதான் இந்த பூஜை எல்லாமே. அதனால கண்டிப்பா ஃபர்ஸ்ட் முறை செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் தெரியும். கண்டிப்பா நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு முறை அடுத்தடுத்து நீங்களே செஞ்சிருவீங்க. நானுமே அப்படிதாங்க செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த முக்கியமா எனக்கு என்ன பொருள் முக்கியமா தேவைன்னா குங்குமம் தேவை, அதே மாதிரி காயின்ஸ், இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி அந்த பூஜையில நான் என்னென்ன வைப்பேன்னா உப்பு, மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு, பூ, வெத்தலை பாக்கு, பழம், இது கம்பல்சரி இது வந்து வைப்பேங்க. உப்பு வந்து மகாலட்சுமிக்குரிய பொருளான உப்பு வந்து கண்டிப்பா இருக்கணும் அதுல. அதனால அதை வச்சு நான் பூஜை பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணிப்பேன். மஞ்சளும் அதே மாதிரி வச்சு யூஸ் பண்ணிப்பேங்க.
இது வந்து கண்டிப்பா நான் அந்த பூஜையில வாங்கி வைப்பேன். அது மட்டும் இல்லாம நம்ம அன்னைக்கு பூஜைக்கு தேவையான பூக்கள் வாங்கி நம்ம அர்ச்சனை செய்யும் பொழுது அந்த பலன் வந்து நிறையவே நமக்கு கைகூடி வர்றத நம்ம கண்கூட நம்மளே வந்து அடுத்தடுத்த பூஜை வேலைகள்ல கண்டிப்பா தெரியும். இது வரைக்கும் நான் 6 மாசமா செஞ்சுட்டு வரேன். இந்த இப்போ வர்ற தை மாசத்தோட சேர்த்து 6வது மாசமா வந்து இந்த தை பௌர்ணமி வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் நல்லா தாங்க போயிட்டு இருக்கு. முன்னே இருந்ததை விட இப்போ நல்லாவே பலன் கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதை தான் சொல்றேன். ஒவ்வொரு வழிபாடும் வந்து நம்பிக்கையோட செய்து பாருங்க, நல்லதே நடக்குங்க. இந்த மாதிரி அந்த காயின்ஸ் எடுத்து நல்லா சவுண்ட் வர மாதிரி ஒலி எழுப்பி நம்ம வந்து செய்யும்போது கண்டிப்பா மகாலட்சுமிக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நமக்கும் வந்து அந்த மன நிறைவா இருக்கும். ஒரு பூஜைய நல்ல விதமா செஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையா இருக்குங்க. இந்த வீடியோல பார்த்ததுதான் நான் எப்பவுமே பண்ணிட்டு வரேன். நீங்களும் மறக்காம, நாளைக்கு தை பௌர்ணமி ரொம்ப விசேஷமானதுங்க. காலையில முருகருக்கு பூஜை பண்ணிட்டு ஈவினிங்கா மகாலட்சுமிக்கும் சத்யநாராயணுக்கும் கண்டிப்பா இந்த பூஜையை இது மாதிரி செஞ்சு பாருங்க, நல்ல பலனை கொடுக்கும். இந்த பூஜையில நான் ரொம்பவே சிம்பிளா தாங்க உங்களுக்கு காட்டியிருக்கேன். கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு என்ன உங்களுக்கு இதனால என்ன பலன்கள் கிடைக்குதுன்றத மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் பொறுமையா இருந்து இந்த வீடியோவை பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். பாய்.